நான் செய்கிறேன், நீங்கள் வந்து வேற ஒரு வடிவத்தில் செய்கிறதுனாலும் ஓகே. சரியா? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த 2 கரங்கள் மேலே இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் மேல் பக்கம் இருக்கிற கரங்களாக இருக்குது. ஸோ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 2 பக்கங்களை இணைக்க போகிறோம். இந்த 2 கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரங்களை என்ன செய்ய போகிறோம்னா, எந்த பகுதியோட இணையும் பாருங்க. இப்படி வச்சிங்கன்னா தானே இணையும், இப்படி வச்சா தானே இணையும். அப்போது இந்த பகுதி எதுக்குள்ளார போகணும் அப்படின்னா, இந்த கேப்புக்குள்ளே போகணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேப்புக்குள்ளார உள்ளே போகணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு கரத்தை நம்ம இணைச்சிருக்கிறோம். தெரியுதுங்களா? இந்த பக்கத்தில் இருக்க இதே போல் இருந்த ஒரு கரத்துக்குள்ளார என்ன செஞ்சுக்கிறோம், இதை இணைச்சிருக்கிறோம். அதை இணைச்சது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது இதுக்குள்ளார போயிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு கலர் எடுத்துகிட்டு, வேறு ஒரு இணைகரத்தை எடுத்துகிட்டு இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னோம்னா, இப்போ இதில் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே போல் இதையும் நாம் கொண்டு வரணும். ஸோ இப்போ இது வந்து இதுக்குள்ளார போகணும் அப்படின்னோம்னா எந்த பகுதிக்குள்ளே போகணும், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்குள்ளார போகும்போது தான் என்ன செய்யணும்னா இதுக்குள்ளார போகும். இதை பார்த்தீங்கன்னா இது உள்ளார போகும்போது தான் வரும். சரிங்களா? எல்லாமே ஆன்லைனில் கற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமானது தான். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னோம்னா, இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம எடுத்ததில் 2 இணைகரங்களை இதுக்குள்ளார என்ன சொல்லிட்டோம், இணைக்கிறோம். ஒரு கரங்களில் இணைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா பாருங்க. சரியா? இந்த 2 பகுதியும் இந்த 2 இணைகரங்களுக்குள்ளாக போயிடும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கியூப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா கிடைக்குதா? ஒரு கியூப் கிடைக்கிறதுக்கான பகுதி இருக்கு பாருங்க. இன்னும் எத்தனை பகுதி? 1 2 3 4 பகுதி. 1 2 3 4 கீழே ஒன்று 5 பகுதி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதை இணைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கலாம். இன்னும் வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு 3 பகுதிகள் இருக்கு. சரியா? அப்போ இதில் என்ன இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த 2 பகுதியும் இணைக்க போகிறோம். இந்த 2 பகுதியும் இணைக்கிறோம். இந்த 2 கரங்களும் என்ன செய்யணும்னா உள்ளே போகணும். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னோம்னா, இது ரெண்டையும் விரிச்சுருங்க. விரிச்சுட்டு இந்த பகுதியை இப்படி பண்ணணும். இப்படி வந்துன்னா சரியாக இருக்கும். அப்போ அதுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பகுதியை ஒரு நிமிஷம், இந்த பகுதியில் நம்ம இணைக்க பகுதி என்ன செய்யறோம்னா இதுக்குள்ளார பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேல் பக்கமும் சரியாயிரும். ஒரு பக்கம் நம்ம கவர் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 2 பகுதியும் என்ன செஞ்சுருங்க, விரிச்சிருங்க. ஏன்னா லாக் ஆகணும். எல்லாமே உள்ள வச்சு சில பேர் மடிச்சிடுவாங்க. அது இல்லை. இந்த 2 கரங்கள் இருக்குங்களா, இந்த கரங்கள் வெளியில் வந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த வயலட் கலர் இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சோம்னா உள்ளே கொண்டு போயிருக்கிறோம். இப்போ இதை இப்படி திருப்பி பாருங்கள். இந்த 2 கரங்கள் சும்மா இருக்கா? இப்போ இந்த 2 கரங்களையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னோம்னா, இந்த கரம் வந்து உள்ளே போகணும். இந்த கரம் இதுக்குள்ளார போகும்போது என்ன செய்யுங்கன்னா, விரிச்சிட்டு பாருங்கள். இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்புக்குள்ளார இது போகணும். சரிங்களா? கொஞ்சம் தயவு செஞ்சு குழப்பமாக இருக்குன்னு யாரும் யோசிச்சு வேண்டான்னு முடிவு பண்ணிடாதீங்க. செய்து பாருங்கள். நிச்சயமாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? இது ஒரு பசில் தான் நமக்கு. அப்போது இப்போ இதை சேர்க்கும் போது இந்த கியூபுக்கு இங்கே வரும்போது என்ன இருக்குன்னா, இந்த பகுதி உள்ளே போகணும். இந்த பகுதி உள்ளே போகணும்ல. அப்போ எதுக்குள்ளார போகும் அப்படின்னோம்னா, எடுத்துகிட்டு பாருங்கள். இங்கே ஒரு கேப் இருக்கா? இங்கே ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 4 பகுதிகள் நம்ம கேப் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 4 பகுதிகள்லையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4 விதமான கலர் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பகுதி ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரிங்களா? 1 2 3 4 கலர் இருக்காது. 2 கலர் ஒன்றா இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இன்னும் இருக்கக்கூடியது வந்து நமக்கு 2 இருக்குது. இன்னும் 2 இங்கே பாருங்கள். 6ல் 4 நம்ம என்ன செஞ்சாச்சு, இணைச்சாச்சு. இது 2 இருக்குது. ஸோ அடுத்த ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த பக்கத்தை மூடணும், இங்கே மேலே இருக்க பகுதியும் மூடணும். சரியா?